வெட்டிங் டே அன்னைக்கு ஈவினிங் போல் இந்த விளாக் எடுத்திருந்தேன். எனக்கு வெட்டிங் டே தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து மனசார வாழ்த்திருந்தீங்க. எங்களுக்கு மனசார வாழ்த்தின அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஜெய்குட்டி குட்டிமா நாங்கள் 3 பேர் வந்து ஊருக்கு போகலான்னு ரெடியாக இருந்தோம். என்னுடைய கணவர் வந்து வரல. அவர் வந்து 2 days கழிச்சு தான் வருவார். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பொண்ணுக்கு வந்து மேரேஜ், அதுக்காக வந்து ஊருக்கு கிளம்பியிருந்தோம். வாழப்பாடியில் ரோட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால பஸ் ஸ்டாப்புக்குள்ளே பஸ் போகாது, சுற்றிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பில் தான் நிறுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒரு சில பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடிக்கே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். அங்கேருந்து திரும்ப பஸ் ஸ்டாப்புக்கு வரதுக்கு ஒரு மணி 7:30 மணி போல் ஆயிடுச்சு. வந்தோடனே குட்டிமாவும் ஜெய்குட்டியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஹோட்டலில் சாப்பிட வைக்க பிடிக்காது அவருக்கு. ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா எனக்கே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைங்க கேட்டாலும் அவங்கள சாக்க வச்சு நான் சாப்பிட்ருவேன். அங்கே போயிட்டு அக்காவுக்கு தோசை, ஜெய்குட்டிக்கு வந்து சிக்கன் ரைஸ், எனக்கு வந்து குஸ்கா, குட்டிமாவுக்கு வந்து புரோட்டா அப்படின்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐஸ்கிரீம் கேட்டாங்க. சின்ன கப்பு ஒன்று வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டோம்.